சற்றுமுன் கிடைத்த தகவல், அதாவது தமிழக மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். 4வது அலையை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் கிடைச்சிருக்கு. முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. ஓகேவா, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏமநாதன் மீடியாவுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வந்து யூஸ்ஃபுல்லான மக்களுக்கு தேவையான அப்டேட், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான அப்டேட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4வது அலையானது வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அது பற்றி வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து கொரோனாவானது சுத்தமாக இல்லை, குறைஞ்சிடுச்சு. அதை வந்து வராது அப்படின்னு வந்து மக்கள் நினைக்க வேண்டாம். அது வந்து இப்போ தொற்று நோயானது வேகமாக பரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு நேற்று மீட்டிங்கில். அதாவது அந்த 4வது அலையானது வந்து பார்த்திங்கன்னா பெரு தீவிரமாகும், தொற்று நோய்க்கும் உள்ளாகும், பரவத்துக்கு சான்சஸ் இருக்குது. கொரோனாவும் இல்லாமல் இந்த டெல்டா கிரான் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பரவும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து தமிழக மக்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். நல்ல ஒரு முடிவு.